8:45 நாமக்கல்ல கூட்டம். 8:50 சென்னை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் என்று மனம் திறந்து பேசணும். 8:50 சென்னை விமான நிலையத்தில் நின்றார் விஜய். இது அவருடைய தவறே இல்லையா? இதை நம்ம பேசவே கூடாதா? விஜய் நேரம் கழிச்சு வந்தார். விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன சொல்லுங்க? 3 to 10. 3 to 10 அனுமதி நேரம் கொடுத்தது யார்? காவல்துறை. 3 to 10 என்று சொன்ன நீங்கள், அனுமதி கேட்ட நீங்கள், முன்தினம் ஏன் 12 மணி என்று உங்களுடைய அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணீங்க? ஏன் பதிவு பண்ணீங்க? இது யாருடைய சதி? நான் இப்படி சொல்றேன், சினிமா ஷூட்டிங் மாதிரி இந்த பொதுக்கூட்டத்தை அல்லது இந்த மீட்டிங்கை நடத்தி இருந்தார்னா ஒரு பலி கூட ஆயிருக்காது. எப்படி தெரியுமா? சினிமா ஷூட்டிங்க்கு அவர் கரெக்ட் டைத்துக்கு வருவார். அதே மாதிரி இங்கே கரெக்ட் டைத்துக்கு வந்திருந்தார்னா உயிர் பலி நடந்திருக்காது. 7:12 அவர் மேலே ஏறார். மேலே ஏறி மிகச்சரியாக 1 நிமிடம் 4 செகண்ட்ல அவர் பேச தொடங்குகிறார். 1 நிமிடம் 53வது நொடியில் இன்றைக்கு அவரும் சேர்ந்து குற்றம் சாட்டுகிற காவல்துறைக்கு மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்ததற்காக அவர் காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறார். முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லனா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒழுங்கா ஒருங்கிணைக்காத காவல்துறைக்கு ஏன் சார் நன்றி சொன்னீங்க? 3வது நிமிடம் அவர் பேச ஆரம்பித்த மிகச்சரியாக 3வது நிமிடம் முதல் ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் வருகிறது. 3வது நிமிடமே முதல் ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வருது? ஏன் வருதுன்னா 3வது நிமிடமே அவர் பேச தொடங்கும் போதே அங்கே மக்கள் மயங்கி விழ தொடங்கி விட்டார்கள். ஏன் மயங்கி விழுந்தாங்க? நெரிசல் எவ்வாறு ஏற்பட்டது? அவ்வளவு பெரிய பேருந்து, அத எஸ்பி சொல்றாரு, டிஎஸ்பி சொல்றாரு, சார் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது, ஒரு 50 அடி முன்னாடி நிப்பாட்டிங்க, அங்க நின்னு பேசுங்க. இல்ல, எங்களுடைய கவரேஜ் சிஸ்டம் அங்கேதான் இருக்கிறது, அங்கேதான் அந்த பேருந்தை நிறுத்தி பேசுவோம் என்று விஜய் தரப்பு உறுதி காட்டியது. இப்ப என்னோட கேள்வி, 50 அடிக்கு முன்னாடி நீங்க ஏன் நின்றுக்கலாம்ல? காவல்துறை அதிகாரி ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும்ல. நீங்க ஒரு பொறுப்புள்ளவரா இருந்தா, திமுக சொல்லித்தான் மரத்துல ஏறினீங்களா? திமுக சொல்லித்தான் பைக்ல போய் காருக்குள்ள விழுந்தீங்களா? திமுக சொல்லித்தான் எல்லார் வீட்டு மாடியிலும் ஏறினீர்களா? சுய கட்டுப்பாடு இல்ல. இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். 3 நிமிடம் 44வது செகண்ட் ஸ்கிரிப்ட் பேப்பர் உதவியாளரிடமிருந்து வாங்குகிறார். 4 நிமிடம் 45வது செகண்ட் அவர் ஆம்புலன்ஸை பார்த்து போறீங்களான்னு கேட்டது. 4வது நிமிடம் 45வது செகண்ட் போறீங்களா? 5:41 திருப்பி கேக்குறார், மீண்டும் போறீங்களா ஆம்புலன்ஸை பார்த்து. அப்ப ஆம்புலன்ஸ் அது வரைக்கும் அங்க போக முடியல, அவ்வளவு கூட்டம் ஸ்டக் ஆகி நிக்குது. 6:47க்கு அவர் கேட்ட வார்த்தை எல்லாம் வீடியோவா பதிவா இருக்குது. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி போட்டுருக்குதுங்கற? என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது? அவர் வாகனம் இங்க நிக்குதுன்னா சகோதரி அசோகவர்ஷினி இருக்கிற அந்த இடத்து பக்கத்துல மயங்கி விழுறாங்க. அவர் அதை பற்றியும் கவலைப்படல, தொடர்ந்து பேசுகிறார். கீழே இருந்து கத்துறாங்க, ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்துறாங்க. என்னப்பா சொல்றீங்க? எதுவும் கேட்கலைங்கிறார். அதன் பிறகு பாதுகாவலர் போய் சொல்றாரு ஹிந்தில விஜயை பார்த்து, கிரவுட் பஸ்ட் ஹோ கயா சார், 5 மினிட் தோடா ஸ்பீக். அப்புறம் அடுத்த ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க. தாவேகா நிர்வாகி கேக்குறாரு, ஆம்புலன்ஸ் எப்படி போகும், எப்படி உள்ள வரும்னு கேக்குறாரு. 5 ஆம்புலன்ஸ் வருது. அவர் பேச தொடங்கிய 9வது நிமிடம் ஆதவர்ஜுனா போய் சொல்றாரு, we have to evacuate, நான் வெளியேற வேணும், எப்படியா பாதுகாப்பா நாம வெளியேறணும், சூழல் சரியில்லை சொன்னவர் ஆதவர்ஜுனா. அடுத்த ஆம்புலன்ஸ் வருது. 10வது நிமிடம் விஜய் கேட்கிறார், பேச்ச கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்கிறார். பேச்ச கண்டினியூ பண்ணலாமா? 11வது நிமிடம் 43வது செகண்ட் திருப்பி கேட்கிறாரு, கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணவா பேசுறது? கடைசியா ஆதவர்ஜுனா கீழ இருந்து சொல்றாங்க, குழந்தைய காணும், குழந்தைய காணும். இதுக்குள்ள நிறைய பேர் மயங்கி விடுறாங்க. அங்கேயே காவல்துறை உதவி பண்றாங்க, முதல் உதவி எல்லாம் நடக்குது. ஆதவர்ஜுனா சொல்றாரு, ஒரு குழந்தையா செய்கல கேக்குறாங்க. குழந்தையா? பேர் என்ன? அஷ்மிகா. தம்பிங்களா, அஷ்மிகான்னு ஒரு குழந்தைய காணுமா, கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. போயிட்டாரு. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா, தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. மரியாதைக்குரிய விஜய் அவர்களே, காணாமல் போனது உங்கள் கைக்குட்டை அல்ல, ரத்தமும் சதையுமாக இந்த மண்ணில் சாதித்து காட்ட வேண்டிய ஒரு பிஞ்சு காணாமல் போய்விட்டது. கடைசி அவர் சொன்ன வார்த்தை, நல்லதே நடக்கும் சொல்லிட்டு வண்டிக்குள்ள போயிட்டார். 20 நிமிடங்களில் நடந்தது இதுதான். இதுல யார் மீது தவறு? நான் திருப்பி சொல்றேன், விஜய் சதி செய்தார் என்று சொல்லல. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நடக்க வேண்டிய கரூர் கூட்டம் ஏன் சார் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி மாற்றப்பட்டது? கரூர்ல திமுக ஒரு முப்பெரும் விழாவை நடத்தி விட்டது. அப்ப உங்க ஈகோ, நான் அதோட பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் பாரு. கூப்பிட்டுங்க, பந்தல் போடுங்க, முறையா சேர் போடுங்க, நாற்காலி போடுங்க, மணிக்கணக்கா உரையாற்றுங்க. 12 மணியில் இருந்து வெயிலில் அந்த குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் காக்க வைத்து கரூருக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க. போலீஸ் சொல்றாங்க, சார் கிரவுட், இவங்க சொன்னாங்கல்ல போலீஸ் சொல்லிச்சுன்னு. போலீஸ் போய் எல்லா முறைகளையும் சொன்னாங்க, சார் கிரவுட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, குயிக்கா மூவ் பண்ணுங்க. கரூர் என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போறதுக்கு மட்டும் ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்தினாங்க. நாங்க கொண்டு போய் ஒரு அனுமதியை எழுதி கொடுக்கிற போது காவல் நிலையத்திலே எவ்வளவு பேர் வருவார்கள் என்பதை நாங்கள் சொன்ன பிறகு தனித்தனியாக ஒவ்வொரு நகர செயலாளரை, ஒவ்வொரு பகுதி செயலாளரை, ஒவ்வொரு கிளை செயலாளர் வரைக்கும் ஐஎஸ் தொடர்பு கொள்வார், உளவுத்துறை அதிகாரி தொடர்பு கொள்வார். சார் எத்தனை வண்டி வருது, சார் எத்தனை பேர் போறீங்க, இதை கொடுக்கிற வேலை தான் உளவுத்துறையின் வேலை. உளவுத்துறையினுடைய தோல்வி நம்ம நாட்டில் தான் சார். ஒரு நடிகன் மீட்டிங் போட்டு தவறான அவருடைய புரிதலால் 41 பேர் செத்ததுக்கு அரசும் உளவுத்துறையும் காரணம் என்று சொல்ல தெரிந்த நம்மால் பெஹல்காம்ல எல்லையில இந்தியர்கள்
பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டதற்கு உளவுத்துறை தோல்வின்னு சொல்ல மாட்டோம். உங்களுடைய அதிகார போதை, உங்களுடைய கூட்டம் சேர்க்கும் போதை, அவன் உங்க பின்னாடி ஓடி வர்றதை பார்க்கிற அந்த போதை, அதிகார பசி, உங்களுடைய ஆணவத்திற்கு நாங்கள் எங்கள் குழந்தைகளையும் பிஞ்சுகளையும் அப்பாவி சகோதர சகோதரிகளையும் இழந்திருக்கிறோம். திரு விஜய் அவர்களே.